ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம். சரிங்களா? முருங்கை மரத்தில் வந்து இது மாதிரி ஒரு கம்மு மாதிரி வெளியே வரும். இது நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இது பாருங்கள், இது மாதிரி வரும். இதையெல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ நோட்டு புக் ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்து நோட்டுக்கு ஒட்டா நல்லா ஒட்டிக்கும். சேம் கம்மு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ என் பையன் இதை என்னன்னு கேட்டான், அதனால நான் சொல்கிறேன். பாருங்க, இதுக்கு பேர் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிச்சுனாக்கா இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டிட்டோ கம்மு மாதிரியே இருக்கும். நீங்கள் நோட்டில் ஒட்டிட்டிங்கனாக்கா மறுபடியும் பேப்பர் கிளியவே கிளியாது, அப்படியே நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இது மாதிரி முருங்கை மரத்தை சுற்றி நிறைய வந்துருக்கு. அது அந்த தண்டுலே வந்து வரும், அந்த கம்மு மாதிரி வரும். எடுத்துக்க சூர்யா, நம்ம உன்னோட மேக்ஸ் நோட்டை ஓட்டலாம் புக்கு. ஓகே, புளியங்காய் ஓட்டலாம் அதுக்குள்ள. இதை எடுக்கிறேன். இது வந்து காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருக்கிறப்பவே எடுத்தால் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரியே இருக்கும். பாருங்க, இது வந்து பேஸ்ட்டு தான். இதெல்லாம் நான் நிறைய இருக்கிறேன். கம்மை விட நமக்கு கடையில் வாங்குற கம்மை விட இது நல்லாவே ஸ்ட்ராங்காக ஓட்டும். பாருங்க. பாய்.